போன வாரம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு சின்ன குழந்தை ஒருத்தன் கையில் ஒரு பேனர் ஒன்று வச்சுட்டு இருக்கான். அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா இட்லி ₹1 விற்கிது. ஆனால் எல்கேஜிக்கு ₹20,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. அம்மா மெஸ் மாதிரி அம்மா ஸ்கூல் வருமா அப்படின்னு அந்த பேனரில் எழுதப்பட்டிருக்கு. அதை அந்த குழந்தை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லு பார்த்தேன். அது ஃபேஸ்புக்கில் வந்து பல்லாயிரக்கணக்கில் ஷேர் ஆகியிருக்கு. நான் அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு என்னுடைய ட்விட்டர் இதில் வந்து கேட்டிருந்தேன். ஏன்பா அரசு பள்ளிகளில் வந்து இலவசம் தானே, ₹20,000 அங்கே வந்து செலவு பண்ண வேண்டியதில்லை, அரசு பள்ளிகளில் வந்து இலவசமாக தானே கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வழக்கம் போல் நிறைய எதிர்வினைகள் வந்து கொண்டிருந்தது. அந்த எதிர்வினைகளில் வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. அதாவது லியாகத் அலி கான் படத்தில் எழுதக்கூடிய வசனங்கள் மாதிரியான சில வசனங்களை வந்து சில நண்பர்கள் வந்து எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து அரசு பள்ளிகளுடைய தரத்தை பற்றி ரொம்பவும் வந்து கவலைப்படுறாங்க. அரசு பள்ளிகளை பற்றி நிறைய பேருக்கு இருக்குது. ஒன்று வந்து அரசு பள்ளிகளை வந்து புனிதப்படுத்துறது அப்படின்னு ஒரு கார்னர் இருக்குது. இன்னொன்று அரசு பள்ளிகளை வந்து முற்றிலுமாக எதிர்க்கிறது. அரசு பள்ளிகளை எதிர்க்கிறது மீன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளிகளில் வந்து தரமான கல்வி கிடைப்பதில்லை, அரசு பள்ளிகளில் வந்து சுகாதாரம் மோசமாக இருக்கிறது, இது போல் வழக்கமாக சொல்லக்கூடியது தான். பொதுவாக வந்து ஊடகங்கள் வந்து அரசு பள்ளி, அரசு பேருந்து, அரசு மருத்துவமனை இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இலக்காரமாகத்தான் பொதுவாக பார்க்குறாங்க. ஊடகங்கள் அது மாதிரி பார்ப்பதோடு மட்டுமின்றி அவங்க மக்களிடமும் அது மாதிரியான ஒரு பிரச்சாரம் செய்து ஒரு மித்தை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா வந்து சுகாதாரமாக இருக்காது, அரசு பள்ளிகளுக்கு போனோம்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது, இது மாதிரி வந்து அரசு பேருந்துகள் வந்து எப்பவுமே ஒழுவிட்டே தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு எதிர்பக்கமும் ஒன்று இருக்கிறது. அரசு பேருந்துகளில் வந்து சொகுசு பேருந்துகள் இருக்கிறது. அதாவது பிரைவேட் பஸ்ஸை விட ரொம்ப குவாலிட்டியான பஸ், நல்ல ஏசி பஸ்ஸும் அரசு பஸ்ஸில் ஓடிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைகளும் மிக சிறந்த மருத்துவமனைகள், அப்போலோ போன்ற கார்ப்பரேட் மருத்துவமனைகள் கொடுக்கக்கூடிய சர்வீஸை விட நல்ல சர்வீஸை கொடுக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன. அதே போல் சில அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு, அசோக் நகரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு பெண்கள் பள்ளி இருக்கிறது, அது மாதிரியான சிறந்த அரசு பள்ளிகளும் இருக்கின்றன. எல்லாத்துக்குமே 2 சைடு இருக்கிறது. இருந்தாலும் கூட ரொம்ப நாளாக கேட்கப்படும் ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு வந்து யாருமே பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு கேட்கப்படக்கூடிய கேள்வி. அது என்ன கேள்வினா, அமைச்சர்களின் பிள்ளைகள், அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் ஏன் அரசு பள்ளிகளில் படிப்பதில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து போட்டு நம்ம மடக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருப்பான். இது சமூக வலைதளங்களில் மட்டும் கிடையாது. நம்ம சாதாரணமாக டீ கடையில் நின்று பேசுகிறப்போவும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை ஒருத்தன் கேட்பான். கேட்டு அவன் பாட்டுன்னு கெத்தாக போயிடுவான். நான் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினச்சிக்கிட்டு போயிடுவான். அவனுடைய முட்டாள்தனத்தை தான் அவன் வந்து அங்கே வந்து பறைசாற்றுறாங்கிறத அவன் அறிவதில்லை. சரி, பாவம், அவனை வந்து கர்த்தர் மன்னிக்கட்டும். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசு பள்ளிகளில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடைய பிள்ளைகள் ஏன் படிப்பதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் படிக்கலை. அவங்க எல்லாருமே வந்து அரசு பள்ளிகளெல்லாம் கொண்டு வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கிட்டம் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது போன்ற கேள்விகள் எல்லாமே வந்து நம்மளுடைய அறியாமையிலிருந்து தான் எழுகிறது. லைட்டாக வந்து அரசு பள்ளினா என்ன, அதனுடைய தன்மை என்ன, அரசு பள்ளிகளில் என்னென்ன மாதிரியான வசதிகள் கிடைக்கிறது, அது யாரை குறிவைத்து செயல்படுகிறது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக கேனைத்தனமாக கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு வராது. வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். தமிழ்நாட்டில் கல்வி பல மாதிரியாக செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே அது போல உண்டு. அப்படி பார்க்க போனால் இங்கு பெரும்பாலும் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அப்படின்னு 2 பெரிய பிரிவுகள் இருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் ஒரு பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அக்டோபர் 2021 நிலையின்படி பார்த்தீங்கன்னா 37,211 அரசு பள்ளிகள் இருக்கின்றன. இதை தவிர்த்துட்டு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அப்படின்னு உண்டு. அரசாங்கத்துடைய உதவியுடன் அந்த பள்ளிகள் நடக்கும். அதில் பெரும்பாலும் அரசாங்க பள்ளிகளில் என்ன மாதிரியான சலுகைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த சலுகைகள் எல்லாம் இருக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் 8,403 ஸ்கூல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட 45,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளாக இருக்கின்றன. இவற்றில் பார்த்தீங்கன்னா 55 லட்சம் பேர் நேரடியாக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 29 லட்சம் பேர் வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 85 லட்சம் பேர் வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளை சார்ந்து கல்விக்காக அவர்கள் வந்து சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் தான் வந்து பெரும்பாலும் நடத்தப்படுகிறது. ஒரே மாதிரியான ஒரு பாடத்திட்டம் தான் அரசு பள்ளியில் வந்து உண்டு. இந்த அரசு பள்ளிகளை வந்து தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை நடத்துகிறது. பள்ளிகள் மட்டும் இல்லாமல் நூலகங்களையும் பள்ளிக்கல்வித்துறை நடத்துகிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5000 நூலகங்கள் இருக்கின்றன. இந்த நூலகங்கள், பள்ளிகள் இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு 45,000 பள்ளிகள், அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு துறை வந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து தனியார் பள்ளிகளை எடுத்துப்போமே. தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
12,631 பள்ளிகள் இருக்கின்றன. இதில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 57 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 45,000 ஸ்கூலில் 85 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா இதில் வெறுமனே ஒரு 12,600 ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா 57 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இதுலேயே ஒரு மித்து உடையுது. என்ன சொல்கிறாங்க எல்லாரும்னா, அரசு பள்ளிகளில் 100 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, 200 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மித்து ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ரேஷியோவை பாருங்கள். அரசு பள்ளிகளில் இன்னைக்கு 24 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விகிதாச்சாரம் இருக்கிறது. நிறைய ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் வந்து பணிபுரிகிறாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளிலேயோ மிக குறைந்த பள்ளிகள் தான் இருக்கிறது. அந்த பள்ளிகளில் மிக அதிகமான மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் பல்வேறு விதமான சிஸ்டம்ஸ் இருக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய அந்த மெட்ரிகுலேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. அது சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய தேர்வு தான் அது. அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய CBSE என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அந்த முறையில் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்துட்டு ICSE என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையிலும் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது மாதிரி தனியார் கல்வியில் 3 வகையான முறைகளில் வந்து பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. தனியார் கல்விகளையும் நம்பி கிட்டத்தட்ட ஒரு 57-58 லட்சம் பேர் மாணவர்கள் வந்து அங்கே வந்து பயிலுகிறார்கள். அரசு பள்ளிகளில் படிக்கிறதுனால சில சலுகைகள் மக்களுக்கு கிடைக்கின்றன. அது எந்த மாதிரியான சலுகைகள்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு இருக்கிறது. அதே மாதிரி தொழில்முறை படிப்புகளில் இன்ஜினியரிங் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸில் போகும்போது அதிலும் கூட அவர்களுக்கு வந்து ஒரு ஒதுக்கீடு இருக்கிறது. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை அளிக்கிறது தமிழ்நாடு அரசு. இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமான சலுகைகள், விலையில்லா பொருட்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளிகளில் கிடைக்கிறது. தமிழ் வழியில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பணியில் 20% முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து அரசு பள்ளிகளில் படிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அரசு பள்ளிகளில் விலையில்லா பொருட்கள் சலுகைகள் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எந்த மாதிரியான சலுகைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான சலுகைகள் இருக்கிறது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சீருடை யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் தனியார் பள்ளியில் படிக்கும்போது யூனிஃபார்முக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சீருடை வந்து அரசு பள்ளிகளில் வழங்கப்படுகிறது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இடைநிற்றலை குறைப்பதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை இருக்கிறது. அதாவது 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க சில பசங்களை வந்து குழந்தைகளை வந்து நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேலே இந்த குழந்தைக்கு வந்து கல்வி ஏறாது, இதுக்கு மேலே படிக்க வைக்க வசதி இல்லை, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நான் ஒரு வேலையில் சேர்த்தனா ஏதாவது எனக்கு சம்பாரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இடைநிற்றல் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறது. அது மாதிரி இடைநிற்றல் செய்யாமல் இருப்பதற்காக ஒரு சிறப்பு ஊக்கத்தொகையை வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள். போல மடிக்கணினி வழங்குகிறார்கள். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மடிக்கணினி வழங்குவது, காலணிகள் வழங்குகிறார்கள், செப்பல்ஸ். இது இன்னைக்கு நகரத்தில் படிக்கிறவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. செருப்பு போட்டுக்கிறதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இன்னமும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் காலணி அணிவது என்பது ஒரு ஆடம்பரமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து காலணிகள் வழங்கப்படுகிறது. புத்தக பை தருகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்குறாங்க. 3ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கலர் பென்சில் கொடுக்குறாங்க, கிரேயான்ஸ் கொடுக்குறாங்க. 1ஆவது 2ஆவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கிரேயான்ஸ் கொடுக்குறாங்க. மேப் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மேப்பு கொடுக்குறாங்க. 1ஆவதுலேருந்து 10ஆவது வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் கொடுக்குறாங்க. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாடநூல்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. 11ஆவது படிக்க போகிற குழந்தைக்கு வந்து மிதிவண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிராமப்புறங்கள்ல இருந்து நகரத்துக்கு வர வேண்டியிருக்கும். சீனியர் செகண்டரி படிக்கிறதுக்காக நகரத்துக்கு வர வேண்டியிருக்கும். கிராமப்புறங்களில் ஆரம்ப பள்ளி இருக்கும். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியோ அல்லது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரை இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி பள்ளியோ 1ஆவதுலேருந்து 10ஆவது வரை படிக்கக்கூடிய ஹை ஸ்கூலில் தான் இருக்கும். செகண்டரி ஸ்கூல் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ செகண்டரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரணும்னா பாஸ் கொடுக்குறாங்க. மந்த்லி பாஸ் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. சத்துணவு திட்டம் இருக்கிறது. அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மத்தியானம் வந்து அவங்களுடைய பசியை போக்குவதற்காக சத்துணவு திட்டம் வந்து சிறப்பாக அமல்படுத்தப்படுகிறது. இதை தவிர்த்துட்டு சமீபமாக காலை சிற்றுண்டியும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வருவாய் ஈட்டும் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்பா அம்மா வந்து இல்லாத குழந்தைகளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இதை தவிர்த்துட்டு குளிர் பிரதேசங்களில் இயங்கக்கூடிய அரசு பள்ளிகள் அங்கே வந்து கம்பளி சட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. சதுரங்க விளையாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக செஸ் விளையாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய சில சலுகைகள். இதை தவிர்த்துட்டு இன்னும் வந்து ஏராளமான சலுகைகள் வந்து இருக்கின்றன. இதெல்லாம் அரசு பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய சலுகைகள். இதை நம்ம சொல்லிட்டு வரப்பவே உங்களுக்கு தெரியும்,
தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிகளை ஏன் நடத்துகிறது? இந்த சலுகையை எல்லாம் யாரை நோக்கி கொடுக்கிறது? அமைச்சர்களுடைய வீட்டு பிள்ளைகள், அதிகாரிகளுடைய வீட்டு பிள்ளைகள், நிறைய சம்பாதிக்கிறவங்க வீட்டு பிள்ளைகளுக்காகவா இந்த சலுகைகளை அரசாங்கம் கொடுக்குது? அப்போ அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன? கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதா அரசாங்கத்துடைய நோக்கம். ஒருத்தன் ஏழையா பிறந்துட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டு விடக்கூடாது, அவனுக்கு ஒரு குறைந்தபட்ச கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறது. இந்த பள்ளிக்கூடங்களை நடத்துவதால் அரசாங்கத்துக்கு எந்த விதமான வருமானமும் வரப்போவதில்லை. ஒரு அரசாங்கம் தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. எப்படி அரசு போக்குவரத்தை நடத்துகிறதோ அதுபோல ஒரு சர்வீஸாக தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நடத்துகிறது. கவர்மெண்ட் ஸ்கூலை நடத்துவதற்கு முக்கியமான காரணமே வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வரணும். யாருக்கும் அவங்களுடைய பொருளாதார நிலைமையால் கல்வி தடைப்பட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு கல்வி கிடைக்காமல் போய்விடக்கூடாது, அவர்கள் பாமரர்களாக இருந்து விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அரசாங்கம் பள்ளிகளை நடத்துகிறது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ஒப்பீடு கொடுத்தோம். தனியார் பள்ளிகள் ஒரு 12,000 சொச்சம் பள்ளிகள் தான் இருக்கிறது. அரசு பள்ளிகள் பார்த்தா 45,000 பள்ளிகள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா கவர்மெண்ட் பஸ் ரூட் மாதிரி தான். கவர்மெண்ட் பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கும் பஸ்ஸை விட்டாகணும். அந்த கிராமத்தில் 4 பேர் தான் டெய்லி கிராமத்தில் பஸ்ஸில் ஏறி டவுனுக்கு வரானாலும் கூட கவர்மெண்ட் அங்கே ஒரு மினி பஸ்ஸையாவது விடுது. ஆனால் தனியார் பேருந்து சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, தனியார் பேருந்து கூட்டம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் பஸ்ஸை விடுவாங்க. அவங்களுக்கு கலெக்ஷன் தான் முக்கியம், அவங்களுக்கு சர்வீஸ் முக்கியம் கிடையாது. இதுதான் அரசுடைய சேவைக்கும் தனியாருடைய சேவைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸு. மிக குறைவான குழந்தைகள், வெறும் 10 குழந்தைகள் இருந்தால் கூட அங்கு ஒரு ஆரம்ப பள்ளியை நடத்துவது என்பது அரசுடைய ஒரு கடமையாகிறது. அதற்கு ஒரு ஆசிரியரை நியமித்து அரசாங்கம் ஒரு ஸ்கூலை நடத்துது. ஒரு தனியார் அங்கே போய் ஸ்கூலை நடத்த மாட்டான். ஒரு 20-25 குழந்தைங்க தான் படிக்கிறாங்கன்றப்போ அவர்கள் கிட்ட கிடைக்கக்கூடிய ஃபீஸ், மாதாந்திர ஃபீஸை வச்சு என்னால் ஸ்கூலை நடத்த முடியாது, டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனியார் போய் நடத்த மாட்டான். தனியார் எங்கெல்லாம் பள்ளி நடத்துவானா அவன் நகரங்களில் தான் நடத்துவான். நிறைய வசதியானவர்கள் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள், வசதியான மாணவர்களை பள்ளிகளை எடுத்துட்டு சேர்க்கக்கூடிய இடங்கள்ல தான் தனியார் பள்ளிகளை நடத்துவான். அப்படி இல்லாம அரசாங்கம் தமிழ்நாடு முழுக்க குக்கிராமங்களில் கூட ஆரம்ப பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. 1வதுல இருந்து பள்ளிக்கூடங்கள் எடுத்துட்டாலும் கூட 1வதுக்கு முன்னாடியே அங்கன்வாடி மையங்களை வைத்து மழலையர் வகுப்புகளையும் நம்மளுடைய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி அதோட நோக்கம் இது வேற, தனியார் நடத்தக்கூடிய பள்ளிகள் அதனுடைய நோக்கம் என்பது வேற. மறுபடியும் அதே கொஸ்டினுக்கு வந்துடும். இந்த மாதிரி கவர்மெண்ட் தான் பள்ளி நடத்துத, ஸ்கூல் நடத்துத, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு வசதியெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் மினிஸ்டர்ஸோட குழந்தைகள் படிப்பதில்லை? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் அதிகாரிகளுடைய குழந்தைகள் படிப்பதில்லை? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸோட குழந்தைகள் கூட படிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியில் கேட்பாங்க. இது நமக்கு தேவையில்லாத கேள்வி. அஃபோர்டபிலிட்டி தான் இதற்கு காரணம். ஒரு அரசு அதிகாரி என்ன சம்பளம் வாங்குவாரு? அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவருடைய பையனை சேர்த்தா, அதாவது தினக்கூலிக்கு வேலை பார்த்துட்டு குழந்தைகளை படிக்க கூட வைக்க முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு குழந்தைய இங்கே சேர்க்குறாங்க. இவர்களுக்கெல்லாம், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதிகாரிகள், அமைச்சர்கள், நல்லா சம்பாதிக்கிறவங்க இவங்க குழந்தைகளையும் அந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு கொடுக்கணும்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி சலுகைகளை தான் அரசாங்கம் காட்ட முடியும். அப்போ என்ன கேள்வி கேட்பாங்க? இதற்கு அவங்களுக்கு எல்லாம் சலுகை கொடுக்குறீங்க, இந்த ஸ்கூல் நடத்துறது அவங்களுக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்கேள்வியை இதே வாய்கள் தான் அன்னைக்கு கேட்கும். சரி, நாம் ஒரு கேள்வியை மாற்றி கேட்குறோம். நீங்கள் ஸ்கூலில் தான் சொல்கிறீங்க, செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் தான் பிரைவேட் ஸ்கூல் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம். ஏன்னா பிரைவேட் ஸ்கூலில் தரம் இருக்கிறது, கோச்சிங் நல்லா இருக்கிறதுன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் பிரைவேட் ஸ்கூல் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க. ஆனால் நீங்களே உயர்கல்வி என்று வரும்போது எதற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கே அரசு கல்லூரியில் இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் கவுன்சிலிங்கில் முட்டி மோதுறீங்க. சட்டம், அறிவியல், கலைக்கல்லூரி இது எல்லாமே அரசு கல்லூரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஏன்னா என்ன பிரச்சனைனா 1வதுல இருந்து 12வது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தனியார் பள்ளியில் மாதம் ஃபீஸ் கட்டியோ இல்லை பெரிய ஃபீஸ் கட்டியோ சேர்க்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி இருந்தாலும் கூட உயர்கல்வி என்று வரும்போது நம்மளுக்கு அஃபோர்டபிலிட்டி, அந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை. ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா ரொம்ப கம்மி செலவில் படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாரும் அரசாங்கத்தை நாடி வருகிறார்கள். அரசாங்கமே தான் ஸ்கூலும் நடத்துது, அரசாங்கமே தான் காலேஜும் நடத்துது. ஆனால் உங்களுக்கு +2 வரைக்கும் அரசு பள்ளினா வேப்பங்காயாக கசக்குது. அரசு பள்ளிகளில் குழந்தைகளை எடுத்துகிட்டு சேருங்கன்னு சொல்லிட்டு நாம் ஏழை மக்களிடம் பிரச்சாரம் செய்ய போனோம்னா அப்போ இந்த அமைச்சர்களுடைய குழந்தைகளையும் அரசு பள்ளியில் படிக்கிறதில்ல, அதிகாரிகளுடைய குழந்தைகளையும் அரசு பள்ளியில் படிக்கிறதில்ல, ஆசிரியர்களுடைய குழந்தைகளையும் அரசு பள்ளியில் படிக்கிறதில்லன்னு கேள்வி கேட்பீங்க. ஆனால் அதே நீங்கள் உங்களுடைய பசங்களை காலேஜுக்கு கொண்டு போகிறப்ப கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அஃபோர்டபிலிட்டி தான் முக்கியமான ஒரு விஷயம். அரசு அதிகாரிகளோ, டீச்சர்களோ,
அமைச்சர்களோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க அவங்களுக்கு அஃபோர்டபுளான ஸ்கூல்ஸில், பிரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்களால வந்து சேர்த்துக்க முடியுது, சேர்த்து படிக்க வைக்க முடியுது. அது மாதிரி சேர்த்து படிக்க வச்சுட்டு அங்கே வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதற்காகவும் அரசாங்கத்தை தான் வந்து இவங்க வந்து குறை சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி அரசாங்கத்தை குறை சொல்லாத, இங்கே வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை குறை சொல்லாத. அரசாங்கம் இலவசமாகவே பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறது, அந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கம் நடத்தக்கூடிய ஸ்கூலில் வந்து தரம் இல்லைன்னுவாங்க, அரசாங்கம் நடத்தக்கூடிய ஸ்கூலில் வந்து வசதிகள் எல்லாம் இல்லைன்னுவாங்க. அதாவது அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அரசாங்கம் நடத்தி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அங்கே வந்து எல்லா வசதிகளும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அது போன்ற ஸ்கூலில் படிச்சுட்டு தான் அப்துல் கலாம்ல இருந்து எல்லாரும் உருவாகுறாங்க. அப்புறமா அதை மட்டும் பெருமையாக சொல்லுவாங்க, இவர் மேலே வந்துட்டாரு, இவர் அரசு பள்ளியிலேருந்து படிச்சு வந்தாருங்கிறத மட்டும் பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ அரசு பள்ளியிலேருந்து படிச்சுட்டு அப்துல் கலாம் ஆக முடியும் அப்படின்னும்போ அந்த பள்ளியை பற்றி உங்களுக்கு வந்து எதுவும் இலக்காரமாக எதுவும் வந்து தோண வேண்டிய அவசியமே கிடையாது. அரசு பள்ளிகளை பற்றி யாராவது பெருமையாக பேசுறப்ப அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. முதல்ல அரசு பள்ளிகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன, அவருடைய நோக்கம் என்ன, அரசு பள்ளிகளில் யார் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள் எல்லாருமே எளிய மனிதர்களின் குழந்தைகளாக இருக்கிறாங்க. அந்த எளிய மனிதர்களுடைய வருமானத்தால் அவங்களுடைய கல்வி தேவையை, குழந்தைகளுடைய கல்வி தேவையை தனியார் பள்ளிகளில் சேர்த்து நிவர்த்தி செய்ய முடியாது. கல்வி கற்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான், அந்த நோக்கத்தில் தான் அரசு பள்ளிகள் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றன. இப்போ அரசு பள்ளிகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு, சீருடை, புத்தகங்கள், அந்த புத்தகங்களை விற்கிறதுக்கு புத்தக பை, பேனா, பென்சிலு, ஜாமெட்ரி பாக்ஸு, கலர் பென்சிலு, செருப்புன்னு ஒரு குழந்தை கல்வி கற்பதற்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் இலவசமாக கொடுக்கிறது. இதெல்லாம் மாதா மாதம் நிலையான வருமானம் கொண்ட ஒரு அரசு ஊழியரும் அவருடைய குழந்தைகளும் இந்த சலுகைகளை அனுபவிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து எழ செய்யும். அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி அமைச்சர்களும் அதிகாரிகளும் நிறைய வருமானம் கொண்டவர்களும் அவங்களுடைய குழந்தைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரசு பள்ளியில் சேர்த்தா அது சரியாக இருக்குமா? அந்த குழந்தைங்களுக்கு இந்த வசதியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அரசாங்கத்தால் வந்து சொல்ல முடியுமா? ஒருவேளை உங்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி அவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கேட்பீங்க? அரசு ஊழியர்கள் அரசு பள்ளிகளில் தம் குழந்தைகளை படிக்க வைப்பது நியாயமா? அவர்களுக்கு என்ன வருமானமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரி ஊழைத்தனமான கேள்விகளை கேட்பதை விட்டுவிட்டு அரசு பள்ளிகளில் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசு பள்ளிகளில் ஏன் உங்கள் வீட்டு குழந்தைய படிக்க வைக்கல, ஏன் அவங்க வீட்டு குழந்தைய படிக்க வைக்கல அப்படின்னு கேனத்தனமாக கேள்வி கேட்டுக்கொண்டு சுற்றி கொண்டு இருக்காது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.